வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு யூடியூப்பில் வீடியோ போட்டு. இன்றைக்கி போடணும்னு தோணுச்சு, அதனால் போடுறேன். இன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கு மனசில் ஒரு விஷயம் தோணுச்சு. அந்த தோணுன விஷயம் சரியா தவறா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த விஷயம் சரி, கரெக்டு அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நான் பார்க்குறேன். அதுலேருந்து எனக்கு ஒரு சின்ன யோசனை வருது. அந்த யோசனையை தான் இப்போ பகிர்ந்துக்கிறேன். அது ஒரு மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அதையும் எனக்கு தெரியப்படுத்துங்க, சரியா தவறான. என்னன்னா, ஒரு விதை உங்ககிட்ட இருக்கு ஆல்ரெடி. அந்த விதையை பத்திரமா கையில் வச்சுருக்கீங்க. அந்த விதை என்ன வேணா இருக்கலாம். ஒரு செடியோட விதையாக இருக்கலாம், ஒரு பூவோட விதையாக இருக்கலாம், ஒரு மரத்தோட விதையாக இருக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு பிடிச்ச விதை. அந்த விதை உங்கள்கிட்ட பத்திரமா இருக்கு. அந்த விதையை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த விதையை மட்டும் நம்ம மண்ணில் போட்டு புதைச்சோன்னா, அது மட்டும் ஒரு நல்ல செடியாச்சுன்னா, நல்ல மரமாச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். அந்த மரத்துலேருந்து பூ வந்துச்சுன்னா, அந்த மரத்துலேருந்து காய் வந்துச்சுன்னா, அந்த மரத்துலேருந்து ஒரு கனி வந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். அது நம்ம போட்ட விதை. நம்மளால் அது செடியாகுது, நம்மளால் அது மரமாகுது, நம்மளால் அது பூ பூக்குது, நம்மளால் அது காய் காய்க்குது, நம்மளால் அது பழமாகுது அப்படின்னு நினைக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அது மூலமா ஒரு பலன் வருது இல்லை, அந்த பலனை நீங்கள் முழுசாக அனுபவிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அது மூலமாக அதை சுற்றி இருக்கிறவங்க, அது உங்களை சுற்றி இருக்கிறவங்களாகவும் இருக்கலாம், இல்லை அந்த மரத்தை சுற்றி இருக்கிறவங்களும் இருக்கலாம். எல்லாருமே பலன் பெறுறாங்க. அந்த மரத்து மூலிமா, அந்த செடி மூலிமா பலன் பெறுறாங்க. அப்போது அவங்களும் பலன் பெறுறாங்கன்னா அவங்களும் மகிழ்ச்சி அடைகிறாங்க, ஆனந்தம் அடைகிறாங்க, நிம்மதி அடைகிறாங்க, திருப்தி அடைகிறாங்க. அதை பார்த்து நீங்கள் இன்னும் மகிழ்ச்சி அடைகிறீங்க, ஆனந்தம் அடைகிறீங்க, திருப்தி அடைகிறீங்க. அப்போது இதெல்லாம் நீ நினச்சி பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு குதூகலமான ஒரு எண்ணம், ஒரு ஆனந்தமான ஒரு எண்ணம், ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. அது உங்களுக்கு எப்படி ஒரு உணர்வை கொடுக்கும்? அந்த மாதிரி உணர்வு இந்த விதையை நம்ம மண்ணில் போட்டு புதைச்சி, நல்லா உரம் போட்டு, நல்லா தண்ணி ஊற்றி, நல்லா பராமரித்து ஒரு செடியாகவோ மரமாகவோ ஆக்கி அது மூலிமா பலன் வந்துச்சு அப்படின்னாக்கா, இதெல்லாம் இந்த விதையை நீ கையில் வச்சுக்கிட்டு சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த விதையை பத்திரமா வச்சிட்ருக்கீங்க. இதை இன்னும் சரியான சூழல் அமையலை, நாளைக்கு இந்த விதையை போடுவோம் அப்படின்னு. ஆனால் நாளைக்கு வந்த பிறகும் இப்பயும் சரியான சூழல் அமையலை, நாளை மறுநாள் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு, நாளை மறுநாள், அடுத்த நாள் சொல்லிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே போகிறீங்க. அந்த விதைக்கும் ஒரு உயிர்னு ஒன்று இருக்கும். இத்தனை நாள் தான் இந்த விதைக்கு உயிர் இருக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த விதையோட உயிர் நீ கையில் பத்திரமா வச்சுக்கிட்டே அந்த விதை தன்னோட உயிர் சக்தி, அதாவது முளைக்கும் தன்மையை அது இழந்துருது. காலம் கடந்து போய் அதை நீங்கள் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சு அது நீங்கள் எவ்வளோ உரம் போட்டாலும், எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும், எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்டாலும் அது முளைக்காது, செடியாகாது, மரமாகாது, பூ பூக்காது, காய் காய்க்காது, கனி கொடுக்காது. இப்போது காலம் கடந்து போச்சு, அந்த விதையும் அழுகி போச்சு, காய்ஞ்சி போச்சு. இந்த விதையினால எந்த பலனுமே இல்லை. இப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த விதை இருக்குது பார்த்தீங்களா, இந்த விதை தான் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நாமளும் இந்த மாதிரி பண்ணணும், நாமளும் இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு தோணும். அது உங்களுக்குள்ளே இருக்குது ஆல்ரெடி. ஏன்னா அந்த விதை தான்
உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு காட்டி கொடுக்குது, உனக்குள்ளே இந்த விதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மோட்டிவேஷன் காட்டி கொடுத்துருச்சுல்ல, அப்போது அந்த விதை இருக்கிறத காட்டி கொடுக்குறது தான் மோட்டிவேஷன். இப்போது அந்த விதையை வந்து மண்ணில் போட்டு பராமரித்து அதுக்கு உரம் போட்டு தண்ணி ஊற்று நீங்கள் வளர்க்குறது பார்த்தீங்களா, அது வந்து டிசிப்ளின். ஆனால் அந்த டிசிப்ளின்ன்ற விஷயத்தை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த மோட்டிவேஷன் வந்து உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சு, என்ன கொடுத்துச்சு அப்படின்னாக்கா, உங்களுக்குள்ள விதை இருக்குதுன்றதை காட்டி கொடுத்துருச்சு. டிசிப்ளின்ற விஷயம் என்ன பண்ணுச்சுனாக்கா, அதை தொடர்ந்து மண்ணுக்குள்ளே போகிறதுக்கு, அதுக்கு உரம் போடுறதுக்கு, தண்ணி ஊற்றுறதுக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து டிசிப்ளின் பார்த்துக்கும். டிசிப்ளின். ஆனால் இந்த டிசிப்ளின் நமக்கு தெரியாது. அது எப்படி? அதுக்கு தான் வந்து தகவலை தெரிஞ்சுக்கிறது. டிசிப்ளின்ற ஒரு விஷயம் எடுத்தவொடனே வராது. எப்படின்னா, இந்த விதை இருக்குதுன்னு காட்டி கொடுத்துருச்சு. டிசிப்ளின், உரம் போடணும், தண்ணி ஊற்றணுன்ற விஷயமும் உங்களுக்கு தெரியணும்ல. ஒரு விதைன்னா அதுக்கு உரம் போடணும், தண்ணி ஊற்றணும், பராமரிக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இது விதையாக இருக்கிறதுனால. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு விதை இருக்குல்ல, ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு தாட் இருக்கும். நான் வந்து லைஃப்பில் இந்த மாதிரி வரணும், நான் லைஃப்பில் அந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு என்னென்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியாது. அதுக்கு பேர் தகவல். அந்த விதையை எப்படி செடியாக்குறது, அந்த விதையை எப்படி மரமாக்குறது, அந்த விதையை எப்படி பராமரிக்கிறது, அந்த விதைக்கு எப்போ உரம் போடுறது, அந்த விதைக்கு எப்போ தண்ணி ஊற்றுறதுன்ற விஷயம்தான் தகவல்கள். இது விதையாக இருக்கிறதுனால இந்த தண்ணி ஊற்றுறது, உரம் போடுறது, பராமரிக்கிறது நான் ஈஸியாக சொல்லிட்டேன். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்க விதைக்கு தண்ணினா, அந்த விதைக்கு தண்ணி எது, அந்த விதைக்கு உரம் எது, அந்த விதைக்கு நான் எப்படி பராமரிக்கணும், அந்த விதையை நான் எப்படி வளர்க்கணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியாது. அப்போது அந்த தகவலை நீங்கள் சேகரிக்கணும். நீங்கள் தொடர்ந்து மோட்டிவேஷனை நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா, அந்த விதையை வந்து இன்னும் நீங்கள் நல்லா பார்க்குறீங்க, இன்னும் நல்லா பார்க்குறீங்க, இன்னும் நல்லா ஆஹா எனக்குள்ளே விதை இருக்குது, ஆஹா எனக்குள்ளே விதை இருக்குது, ஆஹா எனக்குள்ளே விதை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த விதையை நல்லா பார்க்குறீங்க. ஆனால் விதையை நல்லா பார்த்தா மட்டுமே போதாதுல்ல, அந்த விதையை எப்படி பராமரிக்கணுன்ற தகவல் உங்களுக்கு தெரியணும்ல. அடுத்தது, உங்களுக்கு மோட்டிவேஷன் நீங்கள் அடைஞ்சிட்டிங்கல்ல, விதை இருக்குன்னு காட்டி கொடுத்துருச்சுல்ல, இப்போ அந்த விதையை எப்படி மரமாக்குறது அப்படின்றத ஆனால் தகவல்களை சேகரிக்க ஆரம்பிக்கணும். இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும். எனக்குள்ளே இந்த விதை இருக்குதுன்ட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த விதையை எப்படி நான் செடியாக்குறது, மரமாக்குறது, இதுக்கு எப்படி நான் உரம் போடுறது, எப்பெல்லாம் நான் தண்ணி ஊற்றுறதுன்ற தகவல்கள் இருக்குல்ல, அதை நீ சேர்க்கணும். அப்போ நீங்கள் அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, அந்த விதைக்கு நம்ம வளர்க்குறதுக்கு என்னென்ன தகவல்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை பாருங்க. மோட்டிவேஷன் விதையை காட்டி கொடுத்துருச்சு. அதுக்கு அடுத்த வாட்டி அடுத்த வீடியோ இல்லை அடுத்த விஷயமோ ஏதோ நம்ம செய்யணும்னாக்கா, அது இந்த விஷயம் என்னவா இருக்கணும்னாக்கா, தகவல்களை சேமிக்கணும், தகவல்களை பார்க்கணும், தகவல்களை வந்து தேடணும். அப்போ நீங்கள் அந்த தகவல்கள் எல்லாம் தேடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராலையும் எல்லா தகவலையும் முழுசாக தெரிஞ்சிக்கவே முடியாதுன்றது ஒரு விஷயம். அதுவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா தகவல் தேட தேட புதுசு புதுசாக தகவல் வந்துக்கிட்டே இருக்கும். ஆஹா, அன்றைக்கி ஒரு தகவல் பார்த்தோம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா, இன்றைக்கி ஒரு தகவல் பார்த்தோம், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா, புதுசாக ஒரு தகவல் வந்திருக்க, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா, இந்த தகவலில் எந்த தகவலை வந்து இந்த விதைக்கு அப்ளை பண்ணுறதுன்ற கன்ஃபியூஷன் வந்துடும் நிறைய தகவல் பார்த்தீங்கன்னா. அப்போது என்னென்னா, ஏதோ குறிப்பிட்ட அளவுக்கு தகவல் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அந்த தகவலை அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள், அந்த விதை முளைக்குதா, அந்த விதை வந்து செடியாகுதா அப்படின்னு பாருங்கள். எல்லா விதையும் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து அவ்வளோ சீக்கிரம் அழுகெல்லாம் போயிடாது. ஏன்னா ஒரு விதையாக பார்க்கும்போது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உயிர் இருக்கும், இத்தனை நாள் இத்தனை வருஷம் அப்படின்னு இருக்கும். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்க விதை வந்து உயிர் சக்தி ரொம்ப அதிகமானது. அது அவ்வளோ ஈஸியாக அழுகி போகாது, அவ்வளோ ஈஸியாக வந்து கெட்டு போகாது. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை வந்து அப்ளை பண்ணுங்கள். அந்த அப்ளை பண்ணுற விஷயத்த வந்து டிசிப்ளின்னா வந்து என்னென்னா, ஒரு கன்சிஸ்டன்சியாக தொடர்ந்து நமக்கு விருப்பம் இருந்தாலும் விருப்பம் இல்லைனாலும் நம்ம அதை வந்து அப்ளை பண்ணணும். அந்த டிசிப்ளின் வேணும், அந்த கன்சிஸ்டன்சி வேணும். இதுதான் நான் சொல்ல நினச்ச விஷயம். இது உங்களுக்கு இந்த சாராம்சத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன வார்த்தை சொல்கிறேன், என்ன வாக்கியம் சொல்கிறேன்றது முக்கியம் இல்லை. இதோட கருத்து என்ன, இந்த மாறல் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற விஷயந்தான். இது ஆக்சுவலாக உங்களுக்கு சொல்கிறதா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. ஆனால் இதை வந்து ஜஸ்ட்டு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு எனக்குள்ளே தோணுச்சு, ஜஸ்ட் ஷேர் பண்ணேன்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வேறு யாருன்னா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் தகவல் மேற்கொண்டு நான் சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஒரு ஊந்துதல் சக்தியாக இருக்கும் இந்த மாதிரி மேற்கொண்டு பேச. என்னை ஒரு கேலி சித்திரமாக பார்க்காதீங்க, என்னடா அவன் லூசு மாதிரி பேசுகிறான்னு சொல்லிட்டு. எனக்கு இது